சந்தோஷம். ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்தில் நிறைய படன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டேன், சாரி. ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்லேருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்லேருந்தே. ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவத்தோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெய்யண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். ஆனால் என்னன்னா நானும் பயங்கரமாக கிரியேட் ஆக என்னை கூப்பிடல அவரு, பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவோம். அது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம், நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியாவில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுன்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், ரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன பண்ணுறீங்க, what do you want to do, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது, நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷனா? இல்லை படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பட் புது ப்ரொடக்ஷன் தான். இந்த படம் ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு மேலே. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதையை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தாரு நரேஷனுக்காக, நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தாரு. அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு, ப்ரொடியூசர் வந்தார். அண்ட் கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வாவ் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பாரு, இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனே என்னால் வந்து ஓகே நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன் சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி, ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார், யூ டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். இட் லுக்ஸ் ஸோ குட், இட்ஸ் ஸோ ஆர்டிஸ்டிக் லைக் திஸ் பெயிண்டிங் சார், ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கீர்த்தி, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் யூ கைஸ் லுக் கிரேட். மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோட தான் இறங்குவார். அண்ட் அவரோட நெவர் கிவ் அப், டூ ஆர் டை ஆட்டிடியூட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அண்ட் சோனு, யூ கைஸ், யூ த்ரீ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் obviously today Govind Vasantaji also, you're a fabulous music director, a fabulous musician sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வி கோ டு த தியேட்டர் அண்ட் வி சி த மூவி, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, திஸ் இஸ் கோயிங் டு பி a super duper hit film. It is going to be fantastic. That's thank you. So all I want to say is that wish you all the very best guys. This is a fantastic team. In the padam is going to be 100% super hit. And Kalai Arsan bro சொன்ன மாதிரி get ready for success party. Start now with self preparation. All the best.
தேங்க்யூ சார். இந்த மேடையை வந்து நான் இப்போது சகாப்தமாக பார்க்குறேன். ஏன்னா இதே ஜனவரி மாதத்தில் ஒரு 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்ன இருக்கிற அட்டகத்தி படம் வந்துட்டு இங்கே ஆடியோ லான்ச் இதே ஸ்டேஜில். அது என்னன்னா, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்ம நல்லா விரும்பக்கூடிய சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய, அண்ணன் தம்பியா வாழ்ந்த, கல்லூரியிலிருந்து நட்பு பாராட்டி வந்த ஒரு சகோதரர் இயக்குனரா, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பேர்ல இயக்குனரா டைரக்டர் ரஞ்சித் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தேன். இப்போ அதே இயக்குனர் ரஞ்சித் இன்னைக்கு தமிழ் சினிமாவை வேற ஒரு தளத்துக்கு நகர்த்தி சென்று தன்னை ஒரு ப்ரொடியூசராகவும் நிலைநிறுத்தி கொண்டு, தயாரிப்பாளர் ரஞ்சித் அங்க இயக்குனரா ஜெயக்குமார் பேர் வரும்பொழுது இதை என்னால் எமோஷனலாக பார்த்தேன் நான். ஏன்னா இப்போ நானும் ரஞ்சித் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரஞ்சித் நானும் நண்பர்கள் அப்படின்னு தான் நிறைய திரைப்பட படம் தெரியும். ஆனால் ஜெயக்குமார் தான் ரஞ்சித்தோட ரொம்ப நெருங்கிய காதலன் மாதிரி அவங்க இருவர் 3 பேர். ஆக்சுவலாக தினகர், ஜெயக்குமார், ரஞ்சித், இவங்க 3 பேரும் வந்துட்டு காதலர்கள் மேலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க கல்லூரியில். எனக்கு ஜெயனை வந்து பயங்கர ஹாப்பி. எனக்கு ஜெயனை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு இன்னொன்று முக்கியமாக என்னன்னா, வலியும் வேதனையும் வந்து கடத்திடலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் இப்போ வலி வேதனையை சொல்றதை தாண்டி ஒரு கொண்டாட்டத்தை சொல்றது இருக்குல்ல, நம்மளோட என்னோட கொண்டாட்டத்தை நான் தான் சொல்லுவேன். இந்த படத்துல வந்து ஜெயன் அந்த கொண்டு போயிருக்கிறாருங்கிறது இந்த நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித்தனை இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நீலம் ப்ரொடக்ஷன் படம் அப்படின்னாலே இது ஏதோ ஒரு சாருக்கான படம், யாருக்கோ ஒரு இவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுத்தாங்கிற தாண்டி இது மக்களுக்கான படம். நீங்க ஒரு விஷயத்த கொண்டாட தவிர்த்துட்டு ரொம்ப லேட்டா அப்புறம் நீங்க இழந்த பிறகு வந்து அதை கொண்டாடுவோம், அவங்கள பத்தி பேசுவோம்னீங்கன்னா அதெல்லாம் சமீபத்துல சொல்லப்போனா அப்படி சொல்லப்போனா நம்ம இவரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவரை நீங்க வேற மாதிரி கொண்டாடுறீங்கல்ல. ஒரு விஷயத்தை என்னைக்கு நீங்க கொண்டாடணுமோ நீங்க கொண்டாடிடணும். அது மாதிரி பாரஞ்சித்தனை வந்து நாங்க கொண்டாடுறோம், இங்க இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அவரை கொண்டாடுற நாள் வந்துட்டு இருக்கு நீலம் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்க நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும். முக்கியமா இங்க வந்து இப்ப ப்ளூ ஸ்டார், இப்ப அடுத்தடுத்து படங்கள், இப்ப நீலம் ப்ரொடக்ஷன்ல அடுத்தடுத்து படங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க எடுத்த படங்கள். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை, ஈஸியா வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ கிட்ட டேட் வாங்கி ஒரு கமர்ஷியலான படம் நீலம் ப்ரொடக்ஷன்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அவர் ஈஸியா நாளைக்கு அதை பண்ணிடலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சொல்லணும், அதை தாண்டி என்னோட வலியை சொல்லணுங்கிற தாண்டி என்னோட கொண்டாட்டத்தை சொல்லணும்னு அவர் செய்யறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான விஷயம். அது நானே பாராட்டக்கூடாதுல்ல, கிட்டத்தட்ட என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி. அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயனா சீக்கிரம் நிறைய பேசணும். நன்றிண்ணா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது பேசுறது. என்னன்னா, ஜெயக்குமார் வந்து நான் பார்த்த மனிதர்களை ரொம்ப உண்மையான, ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். ரஞ்சித்தோடர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக சண்டை போடுற ஒரு ஆள். இருந்தாலும் வந்து அவர் ஓவியக் கல்லூரியில் படிச்சிருந்தார். ரொம்ப நாள் பழக்கம். ஒரு நாள் ஜெய்கிட்ட கேட்டேன், நீ ஓவியர்னு சொல்கிற ஒரு கோடு போட்டு கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ அப்படின்னு பார்த்தா அவன் எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றி தான் பேசினு இருப்பான். சினிமா அந்த டேரக்டர் படம் பார்த்தேன், இந்த பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் கேட்ட பிறகு சொன்னால், நான் ஓவியம் வந்து கொஞ்ச நாள் வரையறது இல்லை, ஓவியம்லாம் என் டைம் வரைஞ்சிட்டே இருக்குமா, நான் ஒரு 10 வருஷமாக வரையறது இல்லைன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நானும் ஒரு ஓவியர் தான் அப்படின்னு. ஏன்னு கேட்டான், நான் ஒரு 25 வருஷமாக வரையறது இல்லை. நான் ஒரு வேலையை அண்ணா ராமலிங்கம் சொன்னது 100% உண்மை. பெரும்பாலும் ஒரு நண்பராக, டைரக்டராக, ப்ரொடியூசராக இருக்கிற பட்சத்தில் எல்லா விதமான உரிமையும் எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து ஜெய், தினகர் 2 பேரும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், வேற மாதிரி திட்டிக்கிற ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாள் கூட அந்த கேரவனுக்கோ மற்றதோ உரிமையை எடுத்துருந்தில்லை. எதாவது ஒரு இடத்த தலை பிடிச்சி அழுதுன்னு இருப்பான், ஏதாவது ஒரு இடத்த ஃபோன் பேசின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். அதை மாதிரி ரொம்ப எந்த விதமான சலுகையும் எடுத்துக்காம தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற ஜெயக்குமாருக்கு என்னுடைய
வாழ்த்துக்கள். அடுத்தது இங்க இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய தோழர்கள் தான், ரொம்ப நெருக்கமானவங்க தான். தோழர் அசோக் செல்வன், கீர்த்தி, சந்துரு தோழர் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஏற்கனவே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. மீண்டும் அதை வந்து நிறைவு செய்யும் மிகப்பெரிய வெற்றியை நீளத்துக்கு பெற்றுத்தரும் என்பதையும், பெரும்பாலும் காலம்தான் வந்து படைப்பை உருவாக்குது. ஆனால் ஒரு கலைஞன் அந்த காலத்துக்கு மீறி தன்னுடைய வரலாற்றையும் உணர்ந்து எதிர்கால சமூகம் எப்படி இருக்குன்றத வந்து ஒரு படைப்பினுடைய படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரிடம் கலைஞர் தான் தோழர் ப. ரஞ்சித். அவருக்கும் வாழ்த்துக்குரிய நன்றிக்குரிய விடைபெறுகிறேன். எல்லாரும் பேசணும். அதனால முதல்ல விழாநாயகன் இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். இசைக்குழுவினர்களுக்கும் பின்னணி பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது இந்த டீசர், ட்ரெய்லர், பாட்டு எல்லாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து 11 வயசுல சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்கிறது வந்து சென்னை பட் ரோடு. ஃபுல்லாக கிரவுண்டு சூழ வாழ்ந்துருக்குது ஒரு இடம். பார்த்தீங்கன்னா பெரிய பட் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து சென்ட் தாமஸ் மோட்டாலுங்க, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நந்தம்பாக்கம், ஈக்காத்தங்கல் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சனி ஞாயிறில் அந்த பட் கிரவுண்டில் விளையாடுவாங்க. பிச்சு புடிச்சு வச்சுன்னு அதை இன்னொருத்தவங்க விளையாட கொடுக்கறதுல கூட ஒருத்தர் பெரிய பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். அந்த இடத்துல அவ்வளவு கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பீரியடு, அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக அந்த பல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய சம்பவம் அது பின்னால் இருக்கும் கண்டிப்பாக. நீலம் ப்ரொடக்ஷனால் கண்டிப்பாக அதில் ஒரு மக்களுக்கான அரசியல் பார்வை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறும் விளையாட்டாக மட்டும் கடந்து போகாமல், சமீபத்தில் ஒரு பதிவில் பார்த்தேன். அந்த பதிவும் எனக்கு அந்த பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரு சென்னை 28 படத்தில், கிரிக்கெட் சார்ந்த ஒரு படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து இவர் பெரிய ப்ரொடியூசராக மாறி இருக்கிறாரு. அது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து தன்னோட உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு மீமா கூட வந்தது, யார் போட்டாங்கன்னு தெரியல. அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஒட்டுமொத்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். ப்ளூ ஸ்டார் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நண்பர் ரஞ்சித் பிரதர்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அட்டகத்தி வெங்கட் பிரபு அண்ணன் ஒரு நாள் வந்து ஒரு படம் February 2012 February 17th ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். பிப்ரவரி ஒரு 10 தேதி, ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு ஸ்டுடியோவில் இருக்கும் பொழுது சொல்லியிருக்காரு. அப்போ ஞானவேல் சார், நான் எல்லாம் போய் படம் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து உலகம் பூரா நண்பர் ரஞ்சித்துக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு பெருமை இருக்கு. அட்டகத்தி படத்தோட மிகப்பெரிய முதல் ரசிகன் நான். அட்டகத்தி படத்தை ஒரு பிரிவியூவா பார்க்கும் பொழுது பிரிவியூங்கிறத மறந்துட்டு எவரி சீன் கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு மிகச்சிறந்த கலைஞன் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். அந்த அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய மிகச்சிறந்த கலைஞனை நமது இண்டஸ்ட்ரிக்கு தந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த அட்டகத்தியிலேருந்து எத்தனை கலைஞர்கள் வந்தாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல பங்கு பெற்ற அத்தனை பேருமே பிற்காலத்துல மிகப்பெரிய கலைஞர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. அந்த அட்டகத்தி February 17th ரிலீஸ் ஆக இருந்த அட்டகத்தி படம் ஸ்டுடியோவரி நிறுவனத்தினால வாங்கப்படுது. வாங்கிட்டு படம் வந்து February 17th ரிலீஸ் பண்ணல. அந்த படத்தை மிகச்சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த குழுவோட எண்ணம் ஆயிடுச்சு. ஏன்னா மிகப்பெரிய அந்த படம் வாங்கினதுல மிகப்பெரிய விமர்சனங்கள் என்னன்னா, அந்த படத்தை வந்து எனக்கு என்னன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமா ரசிச்சு பார்த்துட்டு இருப்பேன். நானும் தலையும் கிட்டத்தட்ட அவ்வளவு பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து ஃப்ரேம்ல இந்த ஃப்ரேமை எடிட் பண்ணலாமா அப்படின்னா நான் தான் போய் உட்காந்துட்டு இந்த ஃப்ரேம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன். அப்போ அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்தோடனே நான் வந்து தலைவரை கட்டி பிடிச்சிட்டு, ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்துருக்கீங்க, மிகச்சிறந்த காதல் திரைப்படம், மிகச்சிறந்த அரசியல் திரைப்படம் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம்
அட்டகத்தி திரைப்படத்தை காதல் திரைப்படமா பார்த்தா அந்த ஆங்கிள் பார்க்கலாம், ஒரு அரசியல் திரைப்படமா பார்த்தா ஒரு அரசியல் திரைப்படமா பார்க்கலாம். அப்போ அந்த படம் வெளியானதுக்கு பிறகு நிறைய அந்த 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 படம் வெளியாகிறதே வந்து எப்படின்னா ஆகஸ்ட் 15 தான் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த பீரியட்ல நிறைய நானும் அவரும் பேசிட்டே இருப்போம். படத்தோட பாடல்கள் வெளியிடாது. வெளியானோன்னா பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி வந்து அவ்வளவு பெரிய ஹிட். அந்த நிறுவனம் வந்து அந்த படத்தை வந்து அந்த அளவு எடுத்துட்டு போகணும்னு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணாலே அட்டகத்தியோட விளம்பரம் தான் வந்து நிற்கும். தலைவா, தமிழ்நாடு பூரா உலகம் பூரா அட்டகத்தி உங்களோட படைப்பு வந்து அங்க நிக்குது அப்படின்னப்ப அவர் வருத்தத்தோட ஒரு விஷயம் சொன்னாரு. உங்களுக்கு தெரியாது, நான் பிறந்த ஊர்ல பல இடங்கள்ல டிவி பார்க்கறதே நிப்பாட்டிட்டாங்க கடைசி ஒரு வாரமா. என்னோட படத்தோட பாடல்களையும் இதையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு மெட்ராஸ். அப்போ நானும் அவரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நிறைய இப்போ ஒரு மெட்ராஸ்க்கு பிறகு ஒரு சின்ன திரைப்படம் பண்ணுவோம், ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் தான் அது. நான் தயாரிப்பாளர், நீங்க தயாரிப்பாளராக இருங்க, நான் இயக்குனராக இருந்துட்டு பண்ணித்தரேன், எனக்கு பைசாவெல்லாம் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது அவரோட வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் கலையை வந்து நான் ரொம்ப ரசிச்ச ஒரு காதலன். நான் அவர்கிட்ட கேட்டேன், தலைவா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க, இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு, அவர் வெற்றி பெற்றதுனால அதை சொல்லலை, அன்னைக்கு ஒரு அட்டகத்தி வெளியாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் அது. ஒரு மிகப்பெரிய அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க, நீங்க மிகச்சிறந்த கலைஞன், நீங்க எத்தனை படம் வேணாலும் எடுக்க முடியும், எத்தனை ஹிட் வேணாலும் கொடுக்க முடியும், நாளைக்கு நீங்க நினைச்சா ஒரு யூனிவர்சிட்டியே கட்ட முடியும், வர்த்தக ரீதியான படங்களை எடுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்க பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய கலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சாதகமா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து 2012 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து டைரக்டரா படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல. நான் படம் பண்ணேன்னா என் மக்களுக்கான நான் சொல்ல வந்த அரசியலை சொல்றதுக்கு மட்டுமே நான் இயக்குனராக இருப்பேன். அதை சொல்ல முடியாதுன்னா படம் பண்ணாம கிளம்பிடுவேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது வந்து பாசிபிளான்னு நினைச்சேன், அதை சாத்தியமாக்கி காட்டினேன். ஒரு அட்டகத்தி டைம்ல நான் இப்படி ஒரு அரசியலை செய்வேன், இப்படி ஒரு அரசியல் திரைப்படத்தை தான் எடுப்பேன். 2012 சொல்லும் போது இவர் இப்படி சொல்றாரு, இது பாசிபிளா? ஒரு மிகச்சிறந்த கலைஞன், என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும், இவர் எப்படி அதை வந்து நிரூபிக்க போறாருன்னு நினைச்சேன். 3வது படத்துல வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு கேட்கினார். அவரோட உயரம் வந்து அது கிடையாது. நான் அதை விட அவர் ஆச்சரியமா பார்க்கிறது, தான் சொல்ல வந்த அரசியலை தான் சொல்றதோட நிப்பாட்டாம அதுக்கு ஒரு மிகப்பெரிய களத்தை அமைக்கிறார் நீலம். எத்தனை எத்தனை கலைஞர்களை வந்து இவர் உருவாக்குறார். நான் வியந்து பார்த்த கலைஞன் நண்பர் ரஞ்சித். மிகச்சிறப்பா மிகப்பெரிய ஜனநாயகவாதி. எதை பத்தி வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஒரு நாளெல்லாம் வந்து இரவு 10:30 மணிக்கு உட்கார்ந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் அவரோட அலுவலகத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஜனநாயகவாதி. இவர் வந்து ஏதோ ஜெயிச்சுட்டு நான் இந்த அரசியலை பேசுவேன், இப்படிதான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலைங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அட்டகத்தின்னு ஒரு திரைப்படம் வெளிவாகத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, நான் சார்ந்த அரசியலை பண்ணுவதற்காக மட்டுமே இந்த படத்தை நான் வந்து திரைத்துறையில வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். இத்தனை கலைஞர்களை கொடுத்திருக்கிறார். அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இப்போ ப்ளூ ஸ்டார் படத்துல வந்து இதோட இந்திய விநியோக உரிமையை வந்து நான் பெற்றிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிக நேர்த்தியான திரைப்படமா, எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா, அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் வந்திருக்குது. இந்த திரைப்படத்துல என்னோட
சகோதரன் அசோக் செல்வன் முக்கிய லீடா நடிச்சிருக்காங்க. எனக்கு பிரச்சனை என்னன்னா, என்னோட சகோதரின்னு சொல்லிட்டு கீர்த்தி பாண்டியனை வந்து ரொம்ப நாளா என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப நாளா தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அசோக் செல்வன், அவங்க 2 பேரும் இப்ப மேரேஜ் ஆயிட்டாங்க. நிறைய நேரத்துல அவங்களை என்ன மாதிரி பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. போன்ல பேசினா கூட இந்த பக்கம் தங்கச்சி, அந்த பக்கம் தம்பி அப்படின்னு என்னால பேசுறதுக்கு சிரமமா இருக்கு. ஒரு மாதிரி அவ்வளோ அவ்வளோ பேஷனேட்டான ஹீரோ அண்ட் ஹீரோயின். சமீபத்தில் கண்ணகின்னு ஒரு திரைப்படம் ஒத்தையாளா அவங்க கீர்த்தி பாண்டியன் வந்து அந்த படத்தை எடுத்து கொண்டாடணும்னு நினைச்சாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம்னா, அப்படி ஒரு படம்னா, அவ்வளோ ரசிச்சு எடுத்திருக்காங்க, ரசிச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி படத்தை பத்தி அவ்வளவு பேசிட்டு இருப்பாங்க. தம்பி அசோக் செல்வன் அவரோட 2 படங்கள் முன்னாடி வெளியிட்டு இருக்கேன். முதல் படம் ஓமை கடவுளே, 2வது படம் போர் தொழில், 3வது படம் ப்ளூ ஸ்டார் ஹார்ட்ரிக். நாங்க 2 பேருமே ஹார்ட்ரிக் சக்சஸ்க்காக வெயிட் பண்றோம். சாந்தனு பிரதர், பிருத்திவிராஜ் பிரதர் எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. அருண் பிரதர் எல்லாம் டீமாவே நம்ம அட்டகத்தி டைம்ல எல்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் பிரதரோட அவ்வளவு பேசிட்டு இருப்போம். ஒரு மாதிரி ஒரு குழுவா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு பாசிட்டிவான படம் வராது. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை இந்தியா முழுவதும் எந்த அளவு மிக சரியா கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எனது நிறுவனம் செய்யும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறத தாண்டி ஜெயுடைய நண்பராக ரொம்ப நெகிழ்ச்சியான நாளாக தான் நான் வந்து இந்த நாளை வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சினிமா நம்ம திரையரங்களை பார்க்குறோம். ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த பயணத்தில் இருக்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து தான் நான் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில் எக்மூரில். அப்போ தான் ஜெய் வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோட நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை விட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோட நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரொம்ப ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோட சேர்ந்து எழுதினேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து 1970 நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை. அந்த பீரியடில் நான் வாழ்ந்தேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எழுத ஒரு தங்கலான்ற படம் ரஞ்சித் அவரோட எழுதும்போது அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 வருஷம் கதை. நான் வாழ சமகாலத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. பர்சனலாக வந்து ஒரு கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிரிக்கெட் ஆடுற பசங்க, அப்புறம் கிரிக்கெட்லாம் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ள நிறையா வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும்? இது வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் மூவிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவா நிற்கிற படங்கள், அதாவது சாதி பெருமையை பண்பாடா மாற்றி சொல்கிற திரைப்படங்கள் அல்லது வன்முறையை வந்து ஃபேசினேட்டிங் பண்ணி சொல்ற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையா மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனா விளிம்பு நிலை இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும், அதை சுவாரஸ்யமா சொல்லணுங்கிற ஒரு கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் ஆக்சுவலா அட்டகத்தி திரைப்படத்துல. அப்ப அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளோ இதுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா இந்த திரைப்படங்கள்ல வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அதே நேரத்தில் சுவாரஸ்யமா இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும் போது நமக்கு இருக்கு. ஆக்சுவலா ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதுல எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சுது. குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, இப்ப இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பத்தி பேசுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. என்னன்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதை தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று பொதுவாகவே இந்த முக்கோண காதல் கதையை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான். ஆக்சுவலாக சமகாலத்தில் அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமாக பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக ஷான் சொன்ன மாதிரி ஜெய் என்ன பேச போகிறாங்க ரொம்ப ஆர்வமாக நானும் காத்துன்னு இருக்கேன். ஏன்னா முந்தநேரத்தை வந்து அவர் முந்தநேரத்து 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னை பார்த்து தலை இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணும் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு, என்ன தலை அப்படின்னா,
நான் என்ன பேஷண்ட்டுக்கு ஒரு பேப்பரில் பக்கமாக எழுதி கொடுத்துரு அப்படின்னாரு. நான் கதை தாங்க எழுதி கொடுக்க முடியும், இதெல்லாம் எழுதி கொடுக்க முடியும். ஸோ ஜெய் என்னன்னா, ஜெய் வந்து பக்கா அந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்களா, அது பக்கா பீஸ் வந்து ஜெய் தான். ஸோ அவர் என்ன பேச போறாருன்னு ரொம்ப வந்து அவளாக காத்துட்டு இருக்கேன். கட்டாயம் இந்த படத்தை பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பெரும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு செலுத்திருக்கிறாங்க. ஒரு அந்த பெரும் உழைப்பு நான் சொல்றது வந்து நடிக்கிறது கிடையாது. இந்த படத்துக்காக கிரிக்கெட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு 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 கதைக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட போய் சேர்றது சேராத செகண்ட். ஆக்சுவலா நீங்க உங்க உழைப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இயக்குனர் கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு குறிப்பா ஒரு முதல் இயக்குனர்களுக்கு இங்க எல்லா நடிகர்களும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். படத்தை இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் குறிப்பா தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. ஸோ படம் பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். Yeah. Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Nigga no balda. So number macha and the go balda. Idilla balda. Atataye mata pora blue balda. Ada pora cricket. போக மாட்டோம் தறிக்கெட்டு ஆட போறோம் கிரிக்கெட்டு போக மாட்டோம் தறிக்கெட்டு 22 yards சங்க மாட்ட பந்து காஸ் கல்லி கேங் பாய்ஸ் இப்போ கமிங் லைக் a boy. ஏய் யாரா அவன் கிரவுண்ட் உள்ள ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா ப்ளூ ஸ்டார் எதிரிக்கு ஒதருண்டா 1 2 3 4 ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா எதிரிக்கு ஒதருண்டா சரவெடி தொடருண்டா வேற யாரு நாங்க தாண்டா ப்ளூ ஸ்டார் தடைகளும் செதருண்டா தடைகளும் தகருண்டா மலைகளும் நகருண்டா வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமா எப்பவுமே ஒரு ரேப் சாங் ரேப் பண்ற சூழல் ஏற்பட்டா நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்துல ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே, பருவம் தந்த காயமே, உயிரை கிள்ளும் காதல் பூதமே, ஏன் அவளை தேடி போகிறேன், கவலை தீயில் வேகிறேன், கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பா வாழ்க்கை ஆயா சொல்ற ஒப்பாரியே ரேப் தான் நம்புறேன் நான். ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்கள்லாம் நம்மளால பாட முடியாது. அதுன்னு அது மேலே ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்துல பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்க திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துல இருந்து ஒருத்தன் படிச்சு வரான்னு சொன்னா அவன் நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுத்தி நீ பாக்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுத்தி எப்போதுமே இருந்துகிட்டே இருப்பாரு. ஸோ அந்த வகையில ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கரா அரக்கோணத்துல இருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்துல நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானது இல்லை. அது நமக்கு நம்ம சினிமா மூலமா எவ்வளவு எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமா வரலாறா நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்துல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்ற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியா இருப்பதுதான் வாழ்க்கையோட மிக முக்கியமான தேவையா இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் முழுக்க கொண்டாட்டமா மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமா, எளிய மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லியே அது அப்படியே
அடுத்த தலைமுறை மனசுல படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்துது. ஆக்சுவலா பார்த்தா எங்க வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன். எல்லாரையும் நேசிக்க என்னால் முடியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பா அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை உண்மையாய் நேசிக்கக்கூடிய கலைஞர்கள், இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் புரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பா உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவங்களோட இந்த படத்துல வேலை செய்யணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசர்ஷன், அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமா அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது. அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பதற்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயனை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி. அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன்கள்ல இயக்குனர் ரஞ்சித் அண்ணன், அப்புறம் ஜெயனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா இந்த கருத்தியல்ல சும்மா சினிமாவில் இருக்கிறோம்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போறோம், வாய்ப்பு கொடுக்கிறோம், கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்றாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெயிப்பார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையில் இருக்கும் கலைஞர்கள், இயக்குனர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்கு. இயக்குனர் ரஞ்சித் சாரோட இயக்கத்துல வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாள்ல தொடங்கி குண்டுவா இருக்கட்டும், சேத்துமானா இருக்கட்டும், பொம்மை நாயகியா இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாரா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கொடுத்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார். ஒரு அழகான ஸ்கிரிப்டை, கருத்துள்ள ஒன்றை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது எந்த இடத்துல நிறைவேறும் அப்படின்னா நீலம்ல தான் நிறைவேறும் அப்படின்றத கண்கூடாவே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நான் படிச்சதுல இருந்து என்னோட தொடர்பு எல்லைக்குள்ள இருந்து நான் இதை பார்த்துருக்கிறேன். இப்போ ரஞ்சித் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி அறிவு சொன்ன மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் வந்து இந்த சமூகம் உங்களுக்காக வந்து எப்பவுமே இருக்கும், நன்றியோடு வந்து உங்களை நினைக்கும். கணேஷ் சார், சௌந்தர்யா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஸ்கிரிப்டை வந்துட்டு அடுத்து நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்துகளுக்கு சாந்தனு பிரதர், தமிழ், அசோக் செல்வன், கீர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமா இது இருக்கும். ராகவ் வந்து நடிச்சிருக்கா, பிருத்திவி, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமா இது நிச்சயமா இருக்கும். இந்திய அளவில் கொண்டு போய் இருக்கக்கூடிய சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 96 நாங்கள் முதல்ல பண்ண படம். 96ல இருந்து நான் 3 பாடல்கள் வந்து பண்ணியிருந்தேன். அந்த 3மே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த பாடலுக்குள்ள கவிதையை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது கோவிந்த் வசந்தாவோட இசை தான். அந்த இசை எதை கேட்டுச்சோ அதை தான் என்னோட வரிகளில் நான் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டாரும். ப்ளூ ஸ்டாருக்கு ரயிலின் ஒலிகள் டியூன் கொடுத்தப்போ ஜெய் வந்து என்கிட்ட, இங்கே பாருமா, உனக்கு வந்து இது எத்தனாவது படமோ, நிறைய பாட்டு நீ வந்து எழுதிட்ட, ஆனால் அப்போதான் வந்து முதல் டியூன் தான், ரயிலின் ஒலிகள் தான் முதல் டியூனு, எனக்கு வந்து இது முதல் படம் முதல் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சண்டை இருக்கும். அந்த அந்த சண்டை கூட எப்படின்னா நம்ம ஆதரவு ராமலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி தான். அதில் வந்து ஒரு உரிமை இருக்கும், அன்பு இருக்கும். அதை வந்து எப்படி நம்மளை பதட்டப்படுத்தி விட்டுருவாப்புல. எங்க பேரு எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இருங்க ஜெய், என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் படத்துல நான் எழுதினேன் நான்மீ பாடலுக்கான எந்த மெனக்கடல் இருந்ததோ அது வந்து இப்போ வரைக்கும் ப்ளூ ஸ்டார்ல இருந்து, தங்கலான்ல இருந்து, கேப்டன் மில்லர்ல இருந்து
இனி இப்போ நான் எழுதிட்டு இருக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம். அது ப்ளூ ஸ்டாரோட பாட்டுன்றதை விட உமாதேவியோட பாடல்ன்றதுல நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து பண்ணது. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு. என்னுடைய பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்னை தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தை பற்றி நிறைய நான் யூடியூப்ல கீழே வந்து பார்த்தேன். நிறைய வந்துட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறாங்க. இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த தேடல் வந்து ரொம்ப அவங்களுடைய ரசனை வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரசனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் பாடலாசிரியர் சங்கத்தில் வந்து நாங்கள் பேசும்போது அதை பேசியிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. தொடர்ந்து வந்து தமிழ் ரசிகர்களுடைய அந்த தமிழ் மொழி மீதான அந்த தேடலும் கவிதை மீதான அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து எங்களை வந்து இயங்க வைக்குது. இப்போ அடுத்தும் வந்து கோவிந்த் சாரோட நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தமிழ் பிரபா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட சார்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்து சாரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணது, அது அடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நன்றி. ஏகாம்பரம் ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கும் அனைவருக்குமே வந்து வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் நீலம்ல அடுத்தடுத்த படங்கள் லைனப்ல வந்து இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும். வரலாறுகளை வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் அப்போ கூட பார்த்துருக்கலாம். நிறைய ஊர்களில் கிரிக்கெட்ன்றது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒன்று. அந்த இடத்துல நீ என்னதான் வந்து நம்ம சித்தாந்தத்தை வந்து ரொம்ப முக்கியமானதா ஜெய் வந்து இதில் முன்னிறுத்தி இருக்கிறாரு. இந்த இடத்துல எதுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் இந்த இருவருக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களுக்கு காரணமா நம்ம எதையுமே இன்னும் பார்க்கவே இல்லை. உன்னை பத்தி நம்ம பேசுறோம், என்னை பத்தி நான் பேசுறேன், அவ்வளவுதானே தவிர இதற்கு மேற்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. எதை நாம உடைக்கிறோமோ அதை உடைக்காம என்ன நீயும் உன்னை நானுமே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தான் பௌத்தத்தை தான் முன்னிறுத்துறேன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நீங்க கவனிச்சிருக்கலாம். இப்போ அறிவோட அந்த பாடல்ல கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அறிவு அந்த மெலடி. அதுல வரக்கூடிய கவலை தீயில் வேகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து நீங்க மெலடியும் வந்து எழுதுங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட சித்தாந்தத்திலையும் நீங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியிலையும் எந்த இடத்துலையுமே நீங்க உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துகள் ஜெய். தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் சார் அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய இயக்குநர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அது ஊடக நண்பர்கள் பறந்துபட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் மட்டும் கிடையாது, ரொம்ப பர்சனலான படம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸரான ஆள் எனக்கு. ஃப்ரம் ரஞ்சித் அண்ணாலேருந்து, ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்கிறதா கிடையாது. அதை தாண்டி ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ சுதந்திரமாக பேசுறதுலேருந்து, டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்க நினச்சதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றது வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால பண்ண முடியுது. அப்புறம் ஜெய் 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 வந்து நானும் ஜெயும் அவரோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணேன். அது சரியான ஒரு அனுபவம் ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும். அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த மாதிரி செல்வா சினிமாலலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன், அது வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டே இருப்பார். டெய்லி கேட்பார் அடிக்கடி. ஆனால் இன்றைக்கி வந்து சத்யம் தேட்டரில் இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சில் ஜெய்யை பார்க்கறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது வந்து டெய்லி ஒரு பேசிகிட்டு இருக்கும் போல இருக்கும்ல அது. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் வந்து பேசுறதுக்கு பயந்துட்டே இருக்காரு. நேற்று நைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி ஆரம்பிக்கலாம், பேப்பர் நோட் எடு அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதே மாதிரி கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு செல்வா நான் பேசாமல் வராமல் இருந்துடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும், படம் எடுக்கிறது கூட எடுத்துருவோம், ஆனால் பேசுறது எனக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ ஜெய் வந்து என்னன்னா ரொம்ப உண்மையான ஆள், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டரோட கேரக்டர் தான் வந்து ஒரு படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அவரோட கேரக்டராக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ
இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அசோக் செல்வன் வந்து என்னோட ஆக்சுவலாக பேட்ச்மேட்டு. அவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து ஓமை கடவுளே சரி தொழில் எல்லாமே பெரிய ஹிட்டு. ஆனால் இது ப்ளூ ஸ்டார் வந்து அவனை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல பெரிய இடத்துக்கு வந்திருக்குது. அதே மாதிரி சாந்தனு பிரதர் வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும் இந்த படம். கீர்த்தி பாண்டியன் அவங்க வந்து இதில் டைலாக் வந்து வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே. அது வந்து போல்டாக பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இந்த படத்தில். பிருத்திவி வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் கேரக்டர் இந்த படத்தில். ஜெயக்குமாரோட கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு படத்தில். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தமிழ் என்னோட தம்பி மாதிரி கிட்டத்தட்ட. அதாவது இந்த படம் அவனுக்குமே ஒரு கரியர் நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து படம் ஒரு டிராஃப்ட் முடிஞ்சோன்னே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஒர்க்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் அலைன்மெண்ட்டாக படம் வந்ததுக்கப்புறம் ஜெய்க்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதை நான் இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவருக்கு அனுப்பின மெசேஜ் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஸோ அதுதான் இன்னும் ஒரு 3 நாளில் எல்லாருக்கும் அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் பீப்புள் ஆன் த டயஸ். ஒரு நாள் ஜெய் என்னை கால் பண்ணி தமிழ் மீட் பண்ணோம், ஒரு கதை சொல்லணும், படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் மீட் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய ஒரு புக்கு கொடுத்தாரு. நைட்டு 9லேருந்து மார்னிங் 6-7 வரைக்கும் அதை நான் படித்தேன். எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பயங்கர பயம் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து கிரிக்கெட் பற்றி. எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். கிரிக்கெட் யாராச்சும் பார்த்தாங்க டிவி கேபிள் பிடிங்கி விட்டுருவோம். நான் வீட்டில் எப்போவுமே கிரிக்கெட் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பேட் பால் எடுத்துட்டு ஆட போனால் பால் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்காது சின்ன வயசு. இப்பயும் எனக்கு பெருசாக பிடிக்காது, ஏன்னு தெரில. பட் அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது இந்த படத்தில். பட் அதை மீறி ஒரு டைரக்டர் எப்போவுமே வந்து அவரோட கனவை படம் எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட லைஃப்பை படம் எடுப்பாங்க, அதில் நடந்த ஒரு நிகழ்வை படம் எடுப்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப் நடந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மோர் தேன் 10-30 இயர்ஸை வந்து கதையை எழுதி கொண்டு வந்து அதை படமாக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர சேலஞ்ச் இருந்தது. இதை எப்படி நம்ம லைஃபை கொண்டு வர முடியும், இது எவ்வளோ ரியலாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ அவர் எழுதின ரஞ்சித், ராஜேஷ், சாம், பிருத்திவி, கீர்த்தி, அது கூட இருக்க மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இருக்கு. அசோக், சாந்தனு, கீர்த்தி எல்லாருமே பயங்கரமாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு எடிட்டர் செல்வா அண்ட் மியூசிக் கோவிந்த் வசந்தா அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரகு சார், தமிழ் பிரபா அண்ணன், அப்புறம் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றி இந்த படம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் லெமன் லீஃப் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். சார் பேச வரல, சாரி. தேங்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் வந்து எல்லாம் அந்த வார்த்தையாக இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா, சில கேரக்டர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு வந்து இது வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், தேட்டரில் கை தட்டுவாங்க, இந்த படம் நல்லா வரும், இப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது ஆகஸ்ட் 15th ஷூட் ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் 12th எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபோன் வருது. அன்னைக்கு காலைல ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா தெரியல, அவ்வளோ முக்கியமான ரைட்டிங். அதுக்கு ஜெய்க்கும் தமிழ் பிரபாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து இமானுவேல். ஐ எம் பிளஸ்ட். லவ் யூ ஆல். ஸோ படம் பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த படத்தோட வெற்றி விழாவில் அதை கண்டிப்பாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாருக்காக எனக்கு கால் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போன போது என்ன இதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் சார் கூட பண்ண படங்கள்லாம் எங்கள் இயக்குனர் ஜெய்யும் வேலை பார்த்துருக்காரு, எனக்கு அவருக்கு தெரியும். பட் இருந்துமே என்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. பார்த்துட்டு
இது ரொம்ப முக்கியமான கேரக்டர். இது எங்கள் அம்மா பற்றி, ரஞ்சித்தோட அம்மா பற்றி. இந்த ஸ்கிரிப்ட் படித்த அத்தனை பேருமே வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் ரஞ்சித் பாரு நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு வந்து பிடிஎஃப்ல அமைச்சிருக்காரு அப்படின்னாரு. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பில்டப் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஐ ஃபெல்ட் தட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி தட் ரஞ்சித் சார் வந்து என் பேர் போட்டு அனுப்பிச்சாருன்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது அவரை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷாட்டு முடிச்சு அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற வரைக்கும் அந்த சீன் பேப்பரை அவர் பச்சை கலர் ஃபைலில் போட்டு கொடுத்தாங்க. அதை தூக்கிட்டே சுற்றுனாங்க எல்லா ஷூட் ஸ்பாட்டுக்குமே. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து இட் வாஸ் நாட் எடுத்தோன்னு உனக்கு கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். அண்ட் இந்த மேடையில் நான் வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கேரியரில் ஒரு படி நான் மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ண இல்லை அவர் எனக்கு கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோட தான் பண்ணுறோம். இந்த படம் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்பவுமே அதை முன் வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக அதை எங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆடியன்ஸ் அதை அந்தளவு கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போட நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிமில் என்னையும் ஒரு பார்ட்டாக்குன்னு டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான். அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாம்மா, ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசா எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல, அதனாலதான் அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் உண்மை. நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு அவருக்கு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் உங்க காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியா இருக்கு இந்த ஃபிலிம்ல இருக்குது. அண்ட் நீங்க ஊடக நண்பர்கள் உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரெவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் செல்வன், கீர்த்திக் எல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியர்ல ரொம்ப நல்ல படமா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். அதே போல எஸ்பெஷலி டைரக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாளுக்காக எல்லாரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஃபைனலி ப்ளூ ஸ்டார் வந்து 25th of January ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். சாம்ன்ற கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி டைரக்டரோட அவரோட கேரக்டரை கொஞ்சம் அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னோட பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கோவிந்த் வசந்தா அவர் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கான காரணம் இந்த ரயிலின் ஒளிகள் தான். ஸோ எங்கே போனாலுமே ரேடியோலையும் சரி டீ கடையிலையும் சரி அதான் ஓடிட்டு இருக்கு. தேங்க் கோவிந்த் வசந்தா. அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். நிச்சயமா இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமாக அமையும். we are all very confident about it. very excited too. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தாரு டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும். அன்னைக்கு மட்டும் தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால் சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம்
பக்கத்துல இருந்து டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பட் எனக்கு இந்த படத்தை அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்டுன்றது. இன்னைக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும். பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசினா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க. நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம், அவர் டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்துல யூஸ் பண்றது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் காலமேல காலை போடு ராவண குலமே, மேலே ஒரு காலை வரும் ஏழு ரத்னமே. நன்றி, வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்ட் இனிமேல் நான் பேசுனதே இல்லை, ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் that have worked in the film, all the instrumental artists here, percussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. வந்து இஸ் மோர் லைக் அ கம்போசர் in the film. நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங்கெல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ரிசல்ட் தான். ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சார்ஸ் ஃபிலிம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. பேசிக்கலி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வி மீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன்லேருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்தில் நீ யாருமே மீட் பண்ணல, நான், அறிவு, ஜெயன், அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நான் பாட்டிட்டு தண்ணி அடிச்சு ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான், நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடிச்சு அப்படியே ஜாலியாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே. யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட்
ஃபியர்ஃபுல் அண்ட் பீஸ். அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் அலாட். எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். ஆல் த மூவிஸ். இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் த நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு மேடையில் பேச தெரியாது. அது நான் வந்து உங்கள் முன்னாடி எல்லாரும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேர் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏச்சு நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும். நேற்று நைட்டு கூட செல்வாக்கிட்ட வந்து சொல்லிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படி ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொடியூசர் சார் பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார். கணேசமூர்த்தி சார், மேடம் சௌந்தர்யா. எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? உங்களை பார்க்குறப்ப அது ஞாபகம் வரும். எனக்கு கோர்வையெல்லாம் வந்து பேச போகல, அதான் நான் பேசுகிறேன். இப்போ அறிவு பார்த்த உடனே அறிவு பற்றி பேசணும்னு தோணுது. ஆனால் பாதியில் அறிவு பற்றி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபர்ஸ்ட்டு கோவிந்த் புதரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட். அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு. இதை வைக்கலாமா புதர் அப்படின்னு. எனக்கு வானா புதர் அப்படின்னு. அவருக்கு எவ்வளோனா அவ்வளோ ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், புதர் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் புதர். இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்றா, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வாரான்னு சொல்றது அப்படின்னு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கெங்க பார்த்துன்னே இருக்கிறதான்னு. அப்புறம் தினகர் இருக்கான், மேடை ஏற்றி பேச வைக்கணும்னு ஆசை தான். தினகர், சுரேஷ் அண்ணா, கிஷோர் தோழர், ஆனந்த் அண்ணா அங்கே உட்காந்து இருக்காரு, லெனின் பாரதி தோழர், செல்வா தோழர் வந்திருக்காங்க, அப்புறம் அதியன் இருக்கான், ஷானு, பார்த்திபன், ரமேஷ். எது இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன், நான் பேச விடுங்க கொஞ்சம், நான் இன்னொரு பேசலான்னு இருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த சினிமாவோட இயங்குற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கு இன்பில்டா நிறைய பேர் உழைக்கிறாங்க. அவ்வளோ தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எங்க பாக்குறேன்னா அட்டகத்தியில பாக்குறேன். நான் அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸா அவ்வளோ பேர் இருக்காங்க. அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இயங்குது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, நம்மளுக்காக வெயில்ல நிக்கிறாங்க. நம்ம இது என்ன ஆகும்லாம் தெரியாது. அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு அவங்களால முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற இந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, ப்ரொடக்ஷன் சைடில் லைட்மேன்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டு. நம்ம எதுக்கு அந்த வேலையை, அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அதுக்குள்ள. அது நல்லா இருக்கும். ஒரு சினிமா என்னன்னா, ஒரு படம் பார்த்தோன்னா அழுதுருவேன் நான். என்னால் ஒரு படம் பார்த்து அழ முடியும், ரொம்ப ஈஸியாக அழுதுருவேன் நான். அவ்வளோ எமோஷனலான ஒரு இதுதான். என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழகான சீன் வந்து அழுதுருவோம், அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ அந்த படம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம எப்படி அது நம்மளுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திரும்ப ஏதோ நிறைய பேசணும்னு வந்து மைண்டுக்குள்ள அவ்வளோ இருக்குது, என்னால் கொஞ்சமாக பேசப்படுது. இதில் யாரை பற்றி எங்கே பேசுறது தெரியல.
இந்த நடிகர்களுக்கு வந்து நான் எனக்கு திரும்ப எல்லாமே அது ஒரு டீமு, ஒரு சூப்பரான ஒரு டீம் தான். அவங்களாம் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. கோபிக்கு தெரியும், கோபி உக்காந்துக்கிறாங்க எவ்வளோ கொடுமையாக இருக்கு அப்படின்ட்டு. அது நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு திரும்பி இந்த கதையை பற்றி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு தமிழ் பிரபா இந்த கதை வந்து இந்த இது என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு என் கை மேலே அப்படி தோல் அப்படி போட்டு டேய் நீ ஒரு விஷயத்துக்கு ஆறுனா நீ அது உண்மையாக இருக்கடா நீ யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. அது எனக்குள்ள இருக்கும். ரஞ்சித் தான் திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுறப்போ அதுக்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள நான் போயிட்டு அதுவா நான் மாறி அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. லைஃப்னா அப்போ லைஃப்குள்ள என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றது தான். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பார்க்கணும் பயங்கரமா தெரியும். ஒரு 4 வரி படிச்சாரு என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையா இருக்குதுன்னு அப்படி வந்து சொல்லுவார். அதை வந்து அழகா ஷேப் பண்ணாரு எனக்கு அவரு. ரகு அப்புறம் வந்து வேற ஏகன் கூடலாம் நான் பேச மாட்டேன், சண்டை போட்டு என்னடா நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தான். அப்படியே அந்த அரக்கோணம் மக்களோட அந்த இது வந்து செம்ம சூப்பராக இது பண்ணுது. அறிவு கூட வந்து நான் வந்து எழுதுறதை விட நாங்கள் நிறைய பேசிட்டு இருப்போம், எக்கச்சக்கமாக பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ அது வந்து ஜாலியாக இருக்கும். ரகு தேங்க்ஸ். அறிவு பயங்கர சப்போர்ட் எனக்கு. கோவிந்த் பத்ரும் அறிவும் தான் வந்து எனக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ரகுக்கு சொல்லணும் மற்ற போதில்லை. அப்புறம் 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு எங்க அப்பா மேல இருந்து பார்த்து நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அவருக்கு பயங்கரமா சினிமா பிடிக்கும், நான் அவரை பயங்கரமா மிஸ் பண்றேன். நான் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வருகிறார். எங்க அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என்னை நம்பி அவ்வளோ எங்க அண்ணங்க. எனக்கு அவர் பயங்கரமா நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவர் இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருக்கு. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுடுங்க.